தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருப்பவர் ரொம்ப சீனியரான ஒரு டாக்டர் பூபதி அவர்கள். 37 ஆண்டுகால அனுபவம், நரம்பியல் நிபுணர், ஸ்டான்லி மருத்துவமனையில், சென்ட்ரலுக்கு எதிரில் இருக்க முக்கியமான ஜிஹெச்சில், அதே போல் ஓமந்தூராரில் நரம்பியல் சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றார் டாக்டர் பூபதி அவர்கள். ஒரு மிக முக்கிய காரணம், அங்கிருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் தன்னுடைய டாக்டர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் பூபதி அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் உங்களுடைய 37 கால அனுபவத்திலிருந்து பாமர மக்களுக்கு புரியும் வகையில் நீங்கள் தந்தி டிவி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம். நீங்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தந்தி டிவி வந்திருக்கீங்க. அடிப்படையில் டாக்டர், இப்போ பாமர மக்களுக்கு நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். நரம்பு மண்டலம் என்பது அதுதான் முதல் என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசில் உள்ளதுதான் பிரெயின், மூளை என்றால் மூளையே பெருமூளை, சிறுமூளை, மத்திய மூளை, ஸ்பைனல் கார்ட், தண்டுவடம். அந்த தண்டுவடத்திலிருந்து பிரிதல் 3 விதமாக பிரிக்கலாம். மத்திய நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம், அனிச்சை நரம்பு மண்டலம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆக இந்த 3 நரம்பு மண்டலங்களும் நம் உடம்பை ஆள்கின்றது. நம் உடம்பில் உள்ள அத்தனை உள் உறுப்புகளும் எல்லா நேரங்களிலும் பணி செய்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இந்த மூளையில் இருந்து வரும் நரம்புகள் தான். மூளை இல்லை என்றால் எந்த ஒரு உறுப்பும் செயல்படாது நம் உடலில். ஆகவே தான் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், நரம்பு மண்டலமே பிரதானமான ஒன்று என்று கூறுகிறார். டாக்டர், இந்த நரம்பு மண்டலத்தை என்ன மாதிரியான நோய்கள் தாக்கலாம்? அதாவது ஒரு நரம்பு மண்டலம் உருவாகுவதே நம்முடைய ஜீன்ஸ், ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள், ஜெனட்டிக் டிசீசஸ், மரபு வழி நோய்கள் உண்டாகும். இன்ஃபெக்ஷன் டிபி வியாதியினால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். வைரஸ்கள், உங்களுக்கு இப்பொழுது கொரோனா வியாதி வந்தது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது. சிறு புழுக்கள், அதாவது சிஸ்டிசர்கோசிஸ் எனப்படும் ஒரு புழுக்களாலும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். எண்ணற்ற காளான்கள், பூஞ்சைகள், அதாவது ஃபங்கல் டிசீஸ் என்பால் அதிலும் பாதிக்கப்படலாம். நரம்பு மண்டலத்திற்கு அதாவது அடிப்பட்டாலும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, அதிலையும் பாதிக்கப்படலாம். நரம்பு மண்டலத்திற்கு இரத்தப்போக்கு அதாவது தடைப்பட்டாலும், இரத்த அழுத்தம் அதிகமாகி அதனால் இரத்த குழாய்களோட உள்ளே இரத்தப்போக்கு அதிகமானாலும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அந்த நரம்பு மண்டலத்தில் உள்ள வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கெட்ட ரத்தம் போகக்கூடிய நாளங்கள் அடைத்து கொண்டாலும் நரம்பு மண்டலமாக அது பாதிக்கப்படலாம். வைட்டமின் டிஃபிஷியன்சி, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பற்றாக்குறை எது இருந்தாலும் அதெல்லாம் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். மற்றபடி அதாவது சில நேரங்களில் இம்யூன் மீடியேட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய நோய் தடுப்பாற்றல் சக்தி அதிகமானாலும் குறைந்தாலும் அதனால் ஏற்படும் கோளாறினால், அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாமலேயே அங்கே ஒரு ரணம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு. அதுதான் டீமைலினேட்டிங் டிசீஸ். அது
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் ஒரு மத்திய நரம்பு மண்டலத்தையும் அஃபெக்ட் பண்ணும், புற நரம்பு மண்டலத்தையும் அஃபெக்ட் பண்ணும். பெரிஃபரல் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டீமைலினேட்டிங் டிஸார்டர் சொல்லுவாங்க. சில நேரத்தில் வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த குழாயில் ஏற்படும் புண்களால் ரத்தம் சரியாக போகவில்லை என்றாலும் அந்த நரம்பு மண்டலத்தில் புண்கள் ஏற்பட்டு அதனாலும் நரம்பு மண்டலம் பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. டீஜெனரேட்டிவ் டிசைஸ் என்று சொல்வார்கள். இது எல்லாமே சேஞ்சஸ் இன் தி ஆல்ட்ரேஷன் அண்ட் சேஞ்சஸ் இன் தி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் குரோமோசோமல் அபரேஷன்ஸ், டிஸார்டர்ஸ், டிஸ்லொகேஷன்ஸ் அது மாதிரி ஏற்பட்டாலும் அது நரம்பு தேய்மானம், இளமையிலே ஒருத்தனுக்கு அதாவது ஞாபக குறைவு வரும். இது எல்லாம் போக தசைகள் எலும்பு ஆன்டிரான்சல் என்றால் அது மாதிரி அந்த செல்கள், நரம்பு செல்கள் சீக்கிரமாக தேய்ந்துவிடும். மசில்ஸில் கூட இன்ஃப்ளமேஷன் வரும், புண்கள் வரும். அதில் பாலிமயோசைட்டிஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி வியாதிகள் வரும். இது எல்லாவற்றையும் தவிர்த்து நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் நரம்பு சிதைவினாலும் அழற்சியினாலும் எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய் வியாதிகள் வரும். இப்படி பல வியாதிகள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் வரும். ஆகவே சில நேரங்களில் பல அலர்ஜிஸ், ஒவ்வாமை நோயினால் தலைவலி ஏற்படும். அந்த தலைவலியே பலவிதமான தலைவலிகள் வருகிறது. ஆகவே டாக்டர், எந்த தலைவலிக்கு நாமளே சிகிச்சை எடுத்துக்கணும், எந்த தலைவலிக்கு நாம் மருத்துவரை பார்க்கணும்? இப்பொழுதுதான் தலைவலி வருகிறது, இரவு தூங்கி இருக்க மாட்டீர்கள், நன்றாக உங்களுக்கே தெரியும் நாம் இன்று நன்றாக தூங்கவில்லை, இந்த தலைவலி இன்று தான் வருகிறது, அதுக்கு நீங்களே மருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எப்பொழுது எங்குமே நீங்கள் டெய்லி பேராசிட்டமால் இல்லாத வீடே கிடையாது, ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதே தலைவலி ரொம்ப அன்பேரபிளாக இருக்குது, தாங்க முடியாத தலைவலி, வாந்தி வருகிறது, திடீரென்று வாந்தி வருகிறது, மயக்கம் வருகிறது, கண் ரெண்டாக தெரிகிறது. அப்படி என்றால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அங்கெங்கும் செல்ல வேண்டாம். பக்கத்தில் உள்ள எனக்கு தெரிந்தது எல்லோருக்கும் நான் உபதேசம் செய்வது என்னவென்றால், உடனடியாக பக்கத்தில் உள்ள அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர சிகிச்சை பிரிவுக்கு போனால் உடனடியாக மருத்துவம் கிடைக்கும். டாக்டர், நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி நம்ம பொதுமக்களுக்கு சொன்னால் நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க காலையிலேருந்து. முதல் கேள்வியை நம்ம கேட்டுடலாமா? நேயர்களுடைய கேள்விக்கு போகும். சார் வணக்கம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. என்னோடய பேர் ரவி. என்னோடய பிரதருக்கு ஆட்டோ இம்யூன் நியூரோபதி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. பட் ஆனால் அது இன்னும் எதுவும் ரெக்கவரி பெருசாக இல்லை. இது க்யூரபுளா? இதுக்கு என்ன மாதிரி க்யூர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறையை தேர்ந்தெடுக்கணுங்கிறது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆட்டோ இம்யூன் நியூரோபதி அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிருக்குதா, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆட்டோ இம்யூன் நியூரோபதினா அவர் கை கால்கள் வரலையா, கை கால் விழுந்து போச்சா? டாக்டர், இது முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பின கொஸ்டின், நேர் இப்போ லைன்ல இல்லை. ஆட்டோ இம்யூன் நியூரோபதி என்பது அதாவது நம் உடம்பிலேயே சில வேதிப்பொருள்கள் இம்யூன் பாடிஸ் அப்படின்றது வரும். அந்த இம்யூன் பாடிஸ் இட் வில் கோ அண்ட் ரியாக்ட். அது போயிட்டு நம்முடைய நரம்பு மண்டலத்தையே தாக்கும். அப்பொழுது நரம்புகளின் மேல் புண் ஏற்படும். அதற்கு உடனடியாக அதை கண்டு நாம் அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உங்கள் தம்பியோ உங்களுடைய உறவினர் எந்த பருவத்தில் அங்கு சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாளில் 2 நாளில் போனார்னா உடனடியாக நாங்கள் அதை அந்த நோயாளியை பார்த்து அந்த வியாதிதானா என்று கன்ஃபார்ம் செய்து உடனடியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுவாக ஓமந்தூரார் மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு நான் மருத்துவம் செய்து அவர்கள் மிகவும் நன்றாக ஆகி அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கார்கள். ஆனால்
இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை எப்படி என்று நாம் வந்து அவரை பரிசோதிக்காமல் நான் சொல்லக்கூடாது. ஆனால் இதற்கு தீர்வு உண்டு. என்னென்ன தீர்வு? ஐவி இம்யூனோகுளோபுலின் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி கொடுக்கணும். இல்லைன்னா வேறு ஏதாவது இம்யூன் மாடுலேட்டிங் ட்ரக்ஸ் ருட்டாக்சிமேப் என்று கொடுக்கலாம். இல்லைனாலும் பிளாஸ்மா பெரிசிஸ் செய்யலாம். இதனால் எதை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் அரசாங்க மருத்துவமனையில் சீஃப் நியூராலஜிஸ்ட் இருக்கிறார், நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவரை கண்டு நீங்கள் ஆலோசனை பெற்றால் அதற்குரிய வழி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அவர் நன்றாக சிகிச்சை அளித்து அவர் மீண்டும் இந்த வியாதியிலிருந்து குணம் பெறுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு அதற்கு தீர்வு கிடைக்கும். நன்றி டாக்டர். இப்போ நம்ம அடுத்த நேயருடைய கேள்விக்கு போயிடலாம் டாக்டர். அடுத்த கொஸ்டின் ப்ளே பண்ணலாம். வணக்கம் சார். எனக்கு ரொம்ப நாளாகவே பாதை எரிச்சல் இருக்குது. பட் எனக்கு சுகர் எதுவுமே இல்லை. இது எதனால வருது? இதை எப்படி சரி பண்ணலாம்? பாதை எரிச்சல் இது வந்து நியூரோபதிக் சிம்டம் சொல்லுவாங்க. புற நரம்பு அழற்சி தேய்மானத்தில் புண் ஏற்படுவதாலும் வரக்கூடிய ஒரு அறிகுறி. ஆகவே நீங்கள் மிகவும் புத்திசாலியாக சொல்லீர்கள். உங்களுக்கு அதாவது சர்க்கரை வியாதி இல்லை என்று. சர்க்கரை வியாதி வருவதற்கு 2 வருடங்கள் 1 வருடங்கள் 6 மாதத்துக்கு முன்பே இந்த வியாதியின் அறிகுறிகள், அதாவது பெரிஃபரல் நியூரோபதிக் பெயின்ஃபுல் பெரிஃபரல் நியூரோபதிக் சிம்டம் வந்து வரும். ஆகவே இதற்குண்டான பரிசோதனைகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே சர்க்கரை இல்லையா, சர்க்கரை வருமா வராதான் மருத்துவர்கள் சொல்லுவார்கள். இருந்தாலும் அந்த நியூரைட்டிஸ் பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு பேர் அதுக்கு உண்டான வேறு காரணங்களும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அமிலாய்டோசிஸ் அப்படின்றதில் தான் இது மாதிரி அதிகமாக பெயின்ஃபுல் பெரிஃபரல் நியூரோபதி வரும். அதாவது பெராலிசிஸ் இல்லாத அதாவது எரிச்சல் வருவது. ஆகவே அதையும் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் சில பேர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு வைட்டமின்களை அதிகமாக உட்கொள்வார்கள். அவர்களுக்கு இது மாதிரி எரிச்சல் வரும். சில பேருக்கு அதிகமாக மன அமைதியின்மையினாலும் டிப்ரெஷன் இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருந்தாலும் இது மாதிரி பெரிஃபரல் நியூரோபதி வரும். அதுக்கு மேலும் சில பேருக்கு அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவார்கள், வேஸ்குலைட்டிஸ் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். இது மாதிரி சிஸ்டமிக் ப்ராப்ளம் அது இருந்தாலும் இது மாதிரி பெரிஃபரல் நியூரோபதி வித் பெயின், அதாவது எரிச்சல், வலித்தல், குத்துதல் போன்ற அறிகுறிகள் தென்படலாம். ஆகவே மருத்துவரை அணுகி சரியான முறையில் உங்களை பரிசோதித்து அதற்குரிய பரிசோதனைகள் எல்லாம் செய்து இப்பொழுதே சிகிச்சை மேற்கொண்டால் நீங்கள் முழுமையாக குணமடையலாம். டாக்டர், நம்ம ஆடியோ ஃபைல்ஸாகவும் மக்கள் அனுப்பியிருக்காங்க, வாட்ஸ்அப்க்கு அனுப்பியிருக்காங்க, சிலர் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ டைப் பண்ண கொஷின் ஒன்று பார்த்துலாம் டாக்டர். அதாவது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, 6 வருடமாக எனக்கு சயாட்டிக் வலி இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, லெஃப்ட் லெக்கில் ஆரம்பிக்குது, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அந்த பெயின் ரேடியேட் ஆகும், நடக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன செய்யலான்னு கேட்குறாரு. இப்போ அவர் நடக்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவருக்கு வந்து சயாட்டிக் பெயினும், அதாவது வலியை தவிர்த்து அவருக்கு வீக்னஸும் இருக்குதுன்னு அர்த்தம், பலகீனமும் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்துங்க நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு பெயின் வந்து வருது, அதாவது இடுப்பிலிருந்து அங்கே வரைக்கும் பரவுது அப்படின்னாலே அந்த இடுப்பில் வந்து L5S1 ரூட் வரும், லம்பார் பிளக்ஸஸ்லேருந்து வர்ற ப்ராப்ளம். இது வந்து அவருக்கு வந்து அந்த லம்பார் பிளக்ஸஸில் புண் ஏற்படுதுனாலும், லம்பார் பிளக்ஸஸில் ஏதாவது வந்து அந்த
அந்த ப்ளக்ஸஸ் அந்த ரூட்டு வெளியே வரும்பொழுது அங்கே எலும்பு இரு குருத்தெலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்கு வந்து அதன் மேல் இருக்கும் தசைநார்கள் அருந்து அது துருத்தி கொண்டு வெளியே வந்து அந்த நரம்பு மேல் அழுத்தம் ஏற்பட்டு அது அழற்சி ஏற்பட்டால் இது மாதிரி வரும். சில பேர்களுக்கு வந்து அந்த நரம்பு வந்து போகும், அது ஸ்லைடிங் டிஸ்க்குன்னு வரும், அவங்களுக்கும் அது மாதிரி வரும். சில பேருக்கு சர்க்கரை வியாதியின் தொடக்கத்திலே வரும், அது ஒரு பெயின். தீர்வு என்னங்க டாக்டர்? ட்ரங்கல் பெயின் சொல்லி முடிக்கிறேன் நான். சில பேருக்கு அதான் வேஸ்குலைட்டிஸ் அது மாதிரி இருந்தாலும் வரும். சில பேர்களுக்கு இதிலிருந்தே வரும். தண்டு இடத்துல ஏதாவது வந்து புண் ஏற்பட்டாலும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே புண் ஏற்பட்டாலும் அதனுடைய ட்ராக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரூட் பெயின், அது ட்ராக் பெயின், அது நர்வ் பெயின். இது 3 விதமான பெயின் வரும் அதே மாதிரி. ஓகே டாக்டர். இதுக்கு தீர்வு என்னன்னா, நான் என்ன நியூராலஜிஸ்ட்டு நரம்பியல் நிபுணனாக இருந்து முதலில் நோயாளரை நான் பரிசோதனை செய்ய வேண்டும். அவரை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியும் அது வந்து புறநர மண்டலம் பாதிப்பினால் வருகிறதா, இல்லை அதாவது சரியான எலும்பு மண்டலம் சரியில்லை என்றால் அதனால் வருகிறதா, இல்லை இப்போ மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் பெயினா, இல்லை வேறு ஏதோ காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து நரம்பியல் நிபுணர் அவரை பரிசோதனை செய்து அதற்கு பல நரம்பு கண்டக்ஷன் ஸ்டடீஸ்ன்னு பேர் இருக்குது, நர்வ் கண்டக்ஷன் எலக்ட்ரோ ஃபிசியலாஜிக்கல் ஸ்டடீஸ் அது பண்ணணும். அதை தவிர்த்து எம்ஆர்ஐ என்ற ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். இதை செய்து அதாவது 60 விழுக்காடு அந்த நோயாளரை பரிசோதனை செய்யும் பொழுது எங்களுக்கு தெரிந்துவிடும். நான் மட்டுமில்லை, எல்லாரும் அதை டயக்னோஸ் செய்து விடுவார்கள். இவருக்கு ஒரு டாக்டர் பரிசோதனை செய்து மற்ற பரிசோதனைகளை மேற்கொண்டு அவருக்கு வைத்தியம் அளித்தால் சரியாகி விடுவார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவருக்கு சர்க்கரை வியாதி இல்லை என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். ஓகே. செகண்ட் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஓகே, அது இல்லை என்று சரி. மற்ற காரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே. இந்த 2 காரணத்தையும் எளிதில் அவர்களுக்கு மருத்துவம் செய்து தீர்க்கக்கூடிய ஒன்று. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர், தெளிவாக சொன்னீங்க. அடுத்த நேர் கேள்வியை நாம் ப்ளே பண்ணலாம். வணக்கம் டாக்டர், நான் இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். பேர் விஜயலட்சுமி. எனக்கு வந்து ரைட் சைடு காது சுற்றி வலியாக இருக்குன்னு இஎன்டி டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அவர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு 10 days மெடிசன் எழுதி கொடுத்துருக்காரு. இஎன்டி ப்ராப்ளம் எதுவும் இல்லை, இருந்தாலும் பிஎன்எஸ்ன்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு 10 days கழிச்சு. அதுக்கப்புறமா தான் அது டென்டல் ப்ராப்ளமா நியூரோ ப்ராப்ளமான்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாரு டாக்டர். அது என்ன நியூரோ ப்ராப்ளமாக இருக்குமா? அது உங்களோட சஜஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே நியூரோ ப்ராப்ளம் தான். அதாவது வலி வந்துட்டாலே அது நரம்பு மண்டலம் சரியாக இருப்பதால் தான் உங்களுக்கு வலியே வருகிறது. அது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு நான் ஸ்பெசிஃபிக் ரீஜன், இஎன்டி இயர் ரீஜன்லேயும் மேஸ்டாய்ட் ரீஜன் என்று சொல்வார் இந்த இடம். அதன் பிறகு டெம்பரல் ரீஜன். இந்த ரீஜனில் பெயின் வருதுன்னா ஒன்று காதில் ஏற்படும் சில உபாதைகளால் அந்த வலி வரலாம். இல்லை என்றால் அங்கே ட்ரைஜெமினல் நர்வ் என்று ஒரு நரம்பு வருகிறது, அதில் ஏற்படும் சில அழற்சிகள் சில மாற்றங்களினாலும் இந்த வலி வரலாம். இல்லை என்றால் இந்த டெம்பரல் மேஸ்டாய்டு சைனஸ் ஒன்று இருக்கு, அதில் ரணங்கள் ஏற்பட்டாலும் மேஸ்டாய்டு சைனசைட்டிஸில் வந்தாலும் அதுலேயும் இது மாதிரி வலி வரலாம். ஆக உங்களுக்கு மருத்துவர் வந்து அந்த இப்போ பேரானாசல் சைனசஸ் அப்படின்ற ஒரு படம் எடுக்க சொல்லியிருக்காரு. அதையும் பார்த்து எங்கிருந்து இதற்கு எங்கிருந்து வலி வருகிறது என்று அப்பொழுதுதான் அவர் அதை தீர்மானம் செய்ய முடியும். இப்பொழுது வலிக்கு சாதாரண பேராசிட்டமால்
மாத்திரைகளை உட்கொண்டாலே அது கொஞ்சம் வலி குறைகிறதா இல்லை என்று பாருங்கள். சில நேரங்களில் அங்கே அந்த இடத்திற்கு உள்ளார கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ் என்று ஒரு நரம்பு இருக்கிறது. அது 9th நர்வு. 12 நர்வு இருக்குது நம்ம முகத்தில். அதில் முகத்துக்கு வரக்கூடியதும் தலையில் இருந்து வெளியே வரக்கூடிய நரம்புகள். அந்த நரம்பு அதில் அழற்சி ஏற்பட்டால் கிளாசோஃபெரிஞ்சியல் நியூரால்ஜியா என்று சொல்வார்கள். அதில் ஏற்பட்டாலும் சில வேளைகளில் அதில் வலி வரலாம். மற்றபடிக்கு நீங்கள் சொல்லுவது C2 ரீஜனில், தட் இஸ் சர்வைக்கல் ரூட் 2, 2வது நரம்பு ரூட் வேரில் ஏதாவது வியாதிகள் வந்தாலும் இங்கு வலி வரலாம். ஆகவே முதல் நான் இங்கு உங்களிடம் பேசுவது ஓரளவுக்குத்தான் உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். அது ஒரு நோயாளியை நான் தொட்டு பார்த்து கேட்டு பரிசோதனை செய்யாமல் அனுமானத்தின் மேல் நான் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை ஒரு முறையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பலனடைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அந்த மருத்துவரை அணுகி மேலும் ஆலோசனை பெற வேண்டுகிறேன். நன்றி டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. டாக்டர், இப்போ நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் உங்களுடைய 37 ஆண்டு கால அரசு மருத்துவமனைகள், அதுவும் மிக முக்கியம் சென்னையில் ஸ்டான்லி, நம்ம மெயின் ஜிஹெச், ஓமந்தூரார், இதிலெல்லாம் உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நீங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்குது. நமக்கு நேரமும் ரொம்ப கச்சிதமாக இருந்தது. 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால மக்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக நரம்பு மண்டலம் பற்றி நீங்கள் பதிலளித்தீங்க. இன்னொரு ஷோவில் கூட நாம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுடைய அந்த நரம்பு மண்டலம் சப்ஜெக்டை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றாக தூங்குங்கள், நன்றாக நடங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள். தூக்கம், நடைப்பயிற்சி, அமைதியான வாழ்வு, போதும் என்ற மனம், இதை நீங்கள் கடைபிடித்தால் இந்த நரம்பு மண்டலம் செழிப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் எல்லோருக்கும் இன்பமான வாழ்வு கிடைக்கும் என்று வேண்டி எனக்கு வாய்ப்பளித்த தந்தி டிவி அமைப்பாளர், என்னை கேள்வி கேட்டவர் ஆக அனைவருக்கும் என் நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி கூறி இவ்வளவு தூரம் என்னை ஊக்கப்படுத்திய எல்லா தந்தி டிவி நேயர்களுக்கும் என் நன்றி சொல்லி அமைகிறேன். மிக்க நன்றி டாக்டர். மீண்டும் டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் அடுத்த சனி மற்றும் ஞாயிறு நண்பகல் 12:30 மணிக்கு சந்திப்போம். உங்களோட கேள்விகளை நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். 8939884000 8939888400. இப்போ அனுப்பிடாதீங்க. அடுத்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அனுப்புங்க. நண்பகலில் உங்களுடைய கேள்வி நம்ம டிவியில் வரும். டாக்டர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நன்றி, வணக்கம்.